ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டெய்லியுமே ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா நிறைய டயட் டிப்ஸ், மருத்துவ முறைகள், ஹோம் ரெமெடிஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா அதாவது என்னென்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகலாம் இப்படி சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடுவோம். அப்போ ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் செய்யும்போது சில விரத முறைகள் பற்றியும் நம்ம சேனலில் அப்பப்போ அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோ போடுவோம். அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு மாதமுமே மாதத்தில் ஒரு நாள் சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜூலை மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி என்றைக்கு வருது, என்றைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும், நீங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா விரத முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்கே உரித்தான ரொம்ப ஒரு கடுமையான ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விரதம். சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் எனக்கு சஷ்டி விரதத்தை பற்றி எதுவுமே தெரியாது, உங்கள் வீடியோவை பார்த்து தான்க்கா நான் சஷ்டி விரதமே இருந்தேன், இன்றைக்கி எனக்கு குழந்தை கிடச்சிருக்குன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய சகோதரிகளும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா என்றைக்கு விரதம் வருது, எப்படி இருக்கணுங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த ஜூலை மாதத்திற்கான சஷ்டி விரதம் என்றைக்கு வருது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்களும் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, சஷ்டி விரதம் அதுவும் வளர்பிறை சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்துக்கே ஸ்பெஷலான ஒரு விரதம். அதே சமயத்தில் கடுமையான விரதமும் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தமே. ஸோ அந்தளவுக்கு சஷ்டி விரதத்தால் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஏன் வளர்பிறை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு நல்ல காரியமுமே நல்லபடியாக வளர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்கு வளர்பிறையில் ஆரம்பிக்கணும், வளர்பிறையில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வளர்பிறை சஷ்டி விரதத்தை இருக்க ஆரம்பிக்கிறது தான் நல்லது. அப்போ ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை சஷ்டி விரதம் மட்டும் நீங்கள் கடைபிடிச்சாலே போதும். ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. வர்ற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் வருது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி, அப்போது புதன், வியாழன், வெள்ளி, வர வெள்ளிக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி வருது. ஸோ அன்னைக்கு தான் நீங்கள் விரதம் இருக்கணும், வர வெள்ளிக்கிழமை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் விரத முறைகள் என்ன, எப்படி இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது முதல் நாள் வியாழக்கிழமையிலேருந்தே நீங்கள் சுத்தபத்தமாக இருக்க ஆரம்பிச்சிடணும். கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி பெட்ஷீட் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி சுத்தபத்தமாக இருக்கணும். முதல் நாள்லேருந்தே நீங்கள் நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து, அதாவது சூரியன் உதயமான 6 மணிலேருந்து சாயந்தரம் ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த விரத காலம். ஈவினிங் 6 மணியோடு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்போ காலையிலேயே நீங்கள் 6 மணிக்கு முன்னாடியே எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு 6 மணிக்கு விளக்கேற்றி பூஜை அறையெல்லாம் பூக்களால் அலங்கரிச்சிட்டு வெத்தலை பாக்கு அப்படிங்கிறது ரொம்ப கம்பல்சரி. அது கூட நெய்வேத்தியம் அப்படிங்கிறது முக்கியம். பட் அது பார்த்திங்கன்னா ஒரு 2 வாழைப்பழம் வச்சா கூட போதும். அது உங்களோட வசதியை பொறுத்து. உங்களுக்கு ஏதாவது செஞ்சு படைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் செஞ்சு கூட படைக்கலாம். இல்லை நான் 2 பழம் மட்டுமே வச்சு கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக 2 வாழைப்பழம். பட் வெத்தலை பாக்குங்கிறது ரொம்ப கம்பல்சரி. இல்லைன்னா 1 டம்ளர் பால் வச்சு கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். மற்றபடி நீங்கள் எப்படி விரதம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒருவேளை பட்டினி விரதமாக இருக்க போகிறீங்கன்னா அந்த பிரசாதத்தை நீங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அப்புறம் ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். அதில் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் அந்த விரதத்தை காலையிலே ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல் டேவும் முருகன் சிந்தனையோடவே இருக்கணும். முருகன் திருப்புகள் கேட்கலாம், அப்புறம் கந்த சஷ்டி கவசம் கேட்கலாம், முருகனோட காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம்.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது விரத முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய முறைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு எதை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். பட்டினி விரதம் முதல்ல, அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி கூட குடிக்காமல் பட்டினி விரதமும் இருக்கலாம். இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு அன்றைக்கி ஃபுல் டேவும் விரதம் இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போட்டு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு, இல்லை அபிஷேகம் எதுவும் பண்ணாங்கன்னா அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து விரதம் முடிச்சுக்கலாம். நைட்டு டிஃபனோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் விரதம் முடிச்சுக்கலாம். பட் வீட்லேயும் நீங்கள் விளக்கேற்றி திருப்பியும் நெய் தீபம் போட்டு அதே மாதிரி வெத்தலை பாக்கு வச்சு திருப்பி ஒரு தடவை நெய்வேத்தியம் பண்ணி கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணும். வீட்டில் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் நீங்கள் எப்போவுமே கோயிலுக்கு போகணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 3ஆவதாக எப்படி விரதம் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா பால் விரதம். அதாவது 3 வேளையுமே ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி சாயந்தரம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் விரதம் விட்டுக்கலாம். நைட்டு இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று லைட்டாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா பழ விரதம். 3 வேளையுமே ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும், இல்லை ஒரே ஒரு மாதுளம், ஏதோ ஒரு பழம் மட்டும் 3 வேளையும் எடுத்துக்கிறது. இல்லைன்னா பால் பழ விரதம். அதாவது 3 வேளையுமே ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் அப்படி எடுத்துக்கிறது. அதுவும் இல்லை என்னால் வந்து சாப்பிடாம இருக்கவே முடியாது, என்னால் வந்து கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலையில் வந்து எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு மதியம் நல்லா படைச்சி நல்லா பாயசத்தோடு சாப்பாடு செஞ்சு தலைவாழை இலையில் சாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லைன்னா மிளகு விரதம்னு 3 வேளையும் ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. இல்லைன்னா துளசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையுமே துளசி தீர்த்தத்தை மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களை பொறுத்தது. பட் நீங்கள் வந்து குழந்தைக்காக இப்போதாங்க்கா இந்த விரதத்தை பற்றியே எனக்கு தெரியுது, இது வரைக்கும் நான் இப்படிலாம் விரதம் இருந்ததில்லை அப்படின்னா நீங்கள் பால் பழ விரதம் வந்து ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த விரத முறைகளில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு பொழுதும் இருக்க முடியாது, ஃபுல் டே சாப்பிடாமையும் இருக்க முடியாது, எப்படியுமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து 3 வேளையுமே நான்வெஜ் மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப காரம் புளிப்புன்னு ரொம்ப ருசியாக சாப்பிடாமல் ஒரு தயிர் சாதம், ஒரு சாம்பார் சாதம், அந்த மாதிரி சிம்பிளாக 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே முருகனை நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதும். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சாப்பிடாம பட்டினி இருந்தால் தான் குழந்தை வந்து இந்த முருகன் கொடுப்பாரு அப்படிங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் இதில் ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது. நம்ம அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது மாதத்துக்கு ஒரு நாள் இப்படி விரதம் இருக்கிறது நல்லது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே நல்லா டிடாக்ஸ் ஆகி வெளியில் போகும். உங்களுக்கு வெயிட்டு மேனேஜ் பண்ணி கொடுக்கும், வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் நீங்கள் சீக்கிரமாக கன்சீவும் ஆவீங்க. ஸோ அதுதான், அதனால் உங்களால் முடிஞ்சால் விரதம் இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முருகனை முழு நம்பிக்கையோடு நினச்சி நீங்கள் இந்த சஷ்டி விரதத்தை இருங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.